Welcome to Blue Stars online class account section. This is unit 1. Accounts from incomplete record. Now we are in how to prepare statement of affairs. In previous class we studied about the format of the statement of affairs, how to prepare statement of affairs, and we completed one illustration. Dear students, now we are moving to the exercise number 7. I think you thorough the format and you know the format, is it? Okay, now we are moving to the exercise number 7. This is exercise number 7, that is on 1st April 2018, Shubha started her business with a capital of rupees 1,20,000. She did not maintain proper book of accounts. Following particulars are available from her book as on 31/3/2019. Okay, there are some particulars and rupees. Here also particulars and rupees. So bank overdraft 50,000. Debtors 1,80,000, bills receivable 70,000, computer 30,000, machinery 30,000, 3 lakhs. And stock in trade 1,60,000, creditors 90,000, bills payable 2,40,000, cash in hand 60,000. Here there are some adjustments are there. During the year she withdraw 30,000 for her personal use. That means drawings. She introduced further capital of 40,000 during the year. This is additional capital. Calculate her profit or loss. Okay, what we have to do? First of all, you have to find out capital. Okay, in previous sum we are calculate the capital. Okay, now also we are going to calculate capital, but there is one difference between that sum is on 1st April 2018 Shubha started her business with capital of 1,20,000. So ஒரு நிமிஷம் இங்கே 1st April 2018 1,20,000 business ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? திஸ் இஸ் ஓப்பனிங் கேபிட்டல் இல்லையா? 1st April அப்படின்னாவே என்ன கொடுத்துருக்காங்க? இங்கத்தில் இது ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பர்டிகுலர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதில் என்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 31/3/2019. இங்கே ஓப்பனிங் கேபிட்டல் இங்கே வந்து கேபிட்டல் இல்லை. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, டேட்டை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, இவ்வளோ அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் என் கையில் இருக்குது, இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், வி ஹாவ் டு ப்ரிப்பேர் கேபிட்டல். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 1,000 1st April 2018 1,20,000 இருக்குது. இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பனிங் கேபிட்டல் எடுத்துப்போம். இது என்ன பண்ணுவோம், நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் எடுத்துப்போம். சரியா? இந்த அமௌண்ட் இந்த டேட் இருக்கு இல்லையா, இந்த 31/3/2000 இந்த பர்டிகுலர்ஸ் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிப்போம், க்ளோசிங் ஒரு கேபிட்டல் கண்டுபிடிப்போம். அந்த கேபிட்டல் என்னது, க்ளோசிங் கேபிட்டல் எடுத்துப்போம். இப்போ நமக்கு சம் போடுறதுக்கு நமக்கு என்ன தேவை, ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிக்க நமக்கு என்ன தேவை, வி நீட் ஒரு ஃபார்மேட் ஞாபகம் இருக்கா? நம்ம என்ன படித்தோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்ட் படித்தோமா? இந்த ஃபார்மேட்டில் இதான் என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன தேவை, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவை. எது இருந்தாலும் இல்லாட்டினாலும் கேபிட்டல் எண்ட் இருக்கணும், அதே மாதிரி ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கணும். ரெண்டு இருந்தால் நம்மளால் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது ரெண்டுமே இந்த சம்மில் என்ன இல்லை, ஒன்று கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 1,20,000 சொல்லிட்டாங்க. அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் எடுத்துக்கிறோம். ஆனால் க்ளோசிங் கேபிட்டல் கிடையாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டீட்டெயில்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் க்ளோசிங் கேபிட்டல். சரியா? இப்போ பாருங்கள், இதுக்கு என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இந்த சம் வந்து 2 ஸ்டெப் எழுதும். ஒன்று கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம், வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபையர்ஸ் போட்டு நம்ம என்ன கண்டுபிடிப்போம், கேபிட்டல் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார்மேட் யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், கேபிட்டல், இந்த கேப் கண்டுபிடிப்போம். இதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸ் வச்சு இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிப்போம். ஓகே, அப்போ இந்த சம் என்ன அர்த்தம், 2 ஸ்டெப்பு பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள்,
நம்ம சம் போடலாம். இப்போ நம்ம சம் போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எழுதுங்க, ஹெட்டிங் எழுதுங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அஸ் ஆன் அப்படின்னு போட்டுட்டு என்ன டேட்டில் இருக்குது 31/3/2019. ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலர்ஸ் எதோட பர்டிகுலர்ஸ் இது இங்கே பாருங்கள், இந்த பர்டிகுலர்ஸ் அப்படிங்கிறது இந்த டேட்டோட பர்டிகுலர்ஸ் 31/3/2019 பர்டிகுலர்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட்மெண்ட் அஃபேர்ஸ் அஸ் ஆன் 31/3/2019 எழுதிக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும் இது லைபிலிட்டிஸ், இங்கே அசட்ஸ், இங்கே ருப்பீஸ் போட்டுப்போம். சரியா? நீங்கள் யூஸ் பண்ணும்போது 2 டபுள் சைடாக தான் யூஸ் பண்ணணும், சிங்கிள் சைடு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இங்கே ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள், நம்ம சம் போடும்போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்ம கையில் வச்சுக்கோங்க. இதில் எது அசட்டு எது லைபிலிட்டி எழுத போகிறோம். உங்களுக்கு அசட் லைபிலிட்டிஸ் தெரியும். ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிற லைபிலிட்டி, டெட்டர்ஸ் அப்படிங்கிறது அசட், பில் ரிசிபிள் அசட், கம்ப்யூட்டர் அசட், மிஷினரி அசட், ஸ்டாக் இன் ட்ரேட் அசட்டு, கிரெடிட்டர்ஸ் லைபிலிட்டி, பில்ஸ் பேபிள் லைபிலிட்டி, கேஷ் இன் ஹேண்டுங்கிறது அசட். ஓகேவா? ஸோ நம்ம இதெல்லாமே கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அசட் அண்ட் லைபிலிட்டிஸை தனியாக எடுத்து எழுத போகிறோம். சார் ஓகே, ஃபஸ்ட் நம்ம லைபிலிட்டி சைடில் முடிச்சிடுவோம். லைபிலிட்டி சைடு முடிக்கும்போது பேங்க் ஓவர் டிராஃப்ட், ஃபஸ்ட் என்ன எழுதுவோம், பேங்க் ஓவர் டிராஃப்ட், பேங்க் ஓவர் டிராஃப்ட் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 50,000 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறது, 50,000 நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 90,000 இருக்குது. ஸோ அந்த 90,000 இங்கே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பில்ஸ் பேயபிள் இருக்குது. பில்ஸ் பேயபிள் பார்த்தீங்கன்னா 2,40,000 இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசட் சைடில் நம்ம என்ன எழுத போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெட்டர்ஸ் இல்லையா? ஓகே, ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், கேஷ் இன் ஹேண்ட் இருக்குது, அதையும் எழுதலாம். ஓகேவா? உங்களுக்கு புரியுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு டெட்டர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ 1,80,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட் எழுதுகிறோம். கேஷ் இன் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 60,000. கேஷ் இன் ஹேண்ட் 60,000. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் இன் ட்ரேட் இருக்குது பாருங்கள். அதுக்கு முன்னாடி பில்ஸ் ரிசிபிள் இருக்குது. பில்ஸ் ரிசிபிள் 70,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இன் ட்ரேட் இருக்குது. ஸ்டாக் இன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா 1,60,000 இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் நம்ம கம்ப்யூட்டர் எடுக்கலாம். கம்ப்யூட்டர்ஸ் தட் இஸ் 30,000. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷினரி அப்படிங்கிறது நமக்கு இங்கே இருக்குது 3 lakhs. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா அமௌண்ட்டும் ஏறிட்டு செக் பண்ணிக்கங்க, நீங்கள் எல்லாம் எழுதிட்டீங்களான்னு பாருங்கள். டெட்டர்ஸ் இருக்குது, கேஷ் இன் ஹேண்ட் இருக்குது, ஓகேவா, ஸ்டாக் இன் ட்ரேடு, அப்புறம் பில்ஸ் ரிசிபிள், கம்ப்யூட்டர், மிஷினரி எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், டோட்டல் பண்ண போகிறோம். டோட்டல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் 2 சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். டெபிட் அண்ட் கிரெடிட் சைடுனா அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 8 lakhs கிடைக்கும். ஓகே, 1,80,000, 60,000, 70,000, 1,60,000, 30,000, 3 lakhs. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 8 lakhs. அப்போ அசட் 8 lakhs இருந்தால் லைபிலிட்டிஸ் என்ன வரும், கண்டிப்பாக 8 lakhs தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 8 lakhs இருக்கா, இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது, ஸோ நமக்கு இங்கே என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh, இங்கே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், தட் இஸ் 1,40,000 இருக்குது. இங்கே வந்து 2,40,000 இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 3,80,000 வரும் இல்லையா? 3,80,000 வரும். இந்த 8 lakhஸில் 3,80,000 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4,20,000. ஓகேவா? இது பேலன்சிங். ஸோ இது என்னவா இருக்கும், கேபிட்டலாக இருக்கும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், 4,20,000 போட்டுட்டு இங்கே என்ன எழுதுவோம், கேபிட்டல், தட் இஸ் பேலன்சிங்
ஃபிகர். ஓகேவா? ஸோ இதுதான் பேலன்சிங் ஃபிகர். இது என்ன பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 31/3/2019. அப்போ இது என்ன இருக்கும்? க்ளோசிங் டேட். ஓகேவா? அப்போ இது என்னத்தோ? க்ளோசிங் கேபிட்டல். இது என்னன்னு சொல்லுவோம்? கேபிட்டல் அட் எண்ட். ஓகேவா? கேபிட்டல் அட் எண்ட். இது வந்து பேலன்சிங். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம எண்டு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஓப்பனிங் உங்கள் புக்கில் பாருங்கள், ஓப்பனிங் இருக்குது. உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் பார்த்தீங்கன்னா 1,20,000 அப்படின்னு ஓப்பனிங் கேபிட்டல். இப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிது? ஓப்பனிங் கேபிட்டலும் கிடச்சிது, க்ளோசிங் கேபிட்டலும் கிடச்சிது. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறது இது இல்லையா? இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிக்கும் போது கேபிட்டல் எண்ட் அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்ச 4,20,000. அதே மாதிரி ஓப்பனிங் கேபிட்டல் அப்படிங்கிறது உங்கள் புக்கில் இருக்க 1,20,000. இப்போ உங்களுக்கு தேவையான ட்ராயிங்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இந்த ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கீழே பாருங்கள், டியூரிங் த இயர் ஷீ வித்ட்ரா 30,000 ஃபார் பர்சனல் யூஸ் இருக்கா? 30,000 என்ன பண்ணியிருக்காங்க? ட்ரா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஷீ இன்ட்ரடியூஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 40,000. ஸோ நமக்கு என்ன கிடச்சது? இந்த ட்ராயிங்ஸும் கிடச்சிருக்கு, இந்த என்னது அடிஷ்னல் கேபிட்டலும் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி இப்போது we are going to prepare profit or loss or we are going to calculate profit or loss. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? I am going to prepare profit or loss. இது என்னன்னு போடுவோம்? statement of profit or loss for the year ended. For the year ended அப்படின்னு போட்டு டேட் போடுறோம். ஓகேவா? இங்கே என்ன எழுதுவோம்? பர்டிகுலர்ஸ் எழுதுவோம். இங்கே என்ன எழுதுவோம்? ருப்பீஸ் போடுவோம். சரியா? இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு நமக்கு தெரியும் என்ன வேணும். நமக்கு ஃபஸ்ட்டு we need capital at the end. கடைசியில் உள்ள கேபிட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? நம்ம 4,20,000 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஆட் ட்ராயிங்ஸை ஆட் பண்ண போகிறோம். இங்கே ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது உங்கள் புக்கில் பாருங்கள் 30,000 இருக்குது, 30,000 இருக்குது. ஸோ நான் அந்த 30,000 நான் என்ன பண்ண போகிறேன்? ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ண எனக்கு 4,50,000 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுலேருந்து லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் ஆர் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் எப்படின்னா அதெல்லாம். ஓகேவா? நீங்கள் ஃபுல்லாக எழுதுங்க, எனக்கு இங்கே கம்மியாக இருக்குன்னா அப்படி எழுதியிருக்கேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? அடிஷ்னல் கேபிட்டல் என்ன பண்ண போகிறேன்? இங்கே போட போகிறேன். அடிஷ்னல் கேபிட்டல் உங்கள் புக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இங்கே உங்கள் சம்மில் பார்த்தா தெரியும். $40,000 இருக்குது. ஸோ இந்த 40,000 இங்கே போடுறேன். இதை போட்டுட்டு நான் லெஸ் பண்ணும்போது எனக்கு 4,10,000 கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 4,10,000 அப்படிங்கிறது அட்ஜஸ்டட் கேபிட்டல். 4,000 என்னது? அட்ஜஸ்டட் கேபிட்டல். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓப்பனிங் கேபிட்டல் எழுத போகிறோம். ஓகே? ஓப்பனிங் கேபிட்டல் எங்கே இருக்குது? உங்கள் சம்மில் டாப்பில் இருந்தது பாருங்களேன். உங்கள் சம்மில் கொஸ்டின் மேலே பாருங்கள், இங்கே இருக்குது. On 1st April 2018 starting capital Shubha started her business with capital of 1,20,000 அப்படின்னு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இந்த 1,20,000 நான் இங்கே போட போகிறேன். ஓகேவா? 1,20,000 நான் இங்கே போட்டேன் அப்படின்னா என்னோடய ஆன்சர் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது மைனஸ் ஆகும். மைனஸ் ஆச்சுன்னா தட் இஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 0,0,0 வரும், இங்கே 0 வரும், இங்கே மைனஸ் பண்ணும்போது நமக்கு 9 வரும். ஸோ 3ல் 1 போச்சுன்னா 2,90,000 வருது. இப்போ இது அட்ஜஸ்டட் கேபிட்டலோட ஓப்பனிங் கேபிட்டல் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ இது என்னவாக இருக்கும்? ப்ராஃபிட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா இது மைனஸ் ஆச்சு அப்படின்னா அது ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது என்னது? ப்ராஃபிட் டியூரிங் தி இயர் அப்படின்னு நம்ம இதுக்கு எழுதுவோம். ஸோ திஸ் இஸ் த ப்ராஃபிட். 2,90,000 அப்படிங்கிறது இதோட ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகேவா?